காரியம். நம்மை பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். பாருங்க, ஆண்டவர் இந்த முழு உலகத்திற்காக பாவத்திற்காக ஆண்டவர் கடந்து வருவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை அனுப்பினார் அப்படின்னு சொன்னால், அவர் ஆசாரியர்களை ஆண்டவர் அதற்காக நியமித்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை நியமித்தார். இப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் ஊழியக்காரர்களை நியமித்தார். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையுமே ஒரு தேவனுடைய பிள்ளையை கொண்டு செய்ய நினைக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பல காரியங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற பல காரியங்களை ஆண்டவர் இன்னொருவரை கொண்டல்ல, இல்லைன்னா ஆண்டவர் அல்ல, உங்களை கொண்டும் என்னை கொண்டுமே கர்த்தர் செய்ய நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிறார். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். நம்ம எல்லாருமே இதை ரொம்ப நம்பணும். ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். என்னை கொண்டு இந்த பட்டணத்தை கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். என்னை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் திசை திரும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார்.